அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 7 நாட்களில் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, முழுமையாகவே இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் பெருவாரியான கிரகநிலைகள் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அடுத்த 7 நாட்களில் நிறைவாகவே உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் திரும்பி வலம் வந்து கொண்டிருக்கிறார். ராகுவும் அவருடன் இணைந்திருக்கிறார். சனி ராகு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பொன்னான வாய்ப்புகளையும் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. இழுபறியாக இருக்கக்கூடிய தொழில் உத்தியோக ரீதியான பணிகளை மிக சிறப்பானதாக மாற்றி முடுக்க முடியும். ஏனென்றால் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராகுவும் அவருடன் இணைந்திருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றமும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமையும். புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியான சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. இதுவரை முயற்சி செய்தும் கிடைக்காத பல நல்ல வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக எளிதாகவும் சிறப்பாகவும் கைகூடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றனர். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்வது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலகி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சந்தை நிலவரத்திற்கு ஏற்றவாறு உங்களுடைய பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சுக்கிரன் பலம் பெறுகிறார். லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருக்கும் போது இவர்களின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் மிக வலுவாக லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகள் உங்களை தேடி வரும். பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ளக்கூடிய வகையில் சந்தை நிலவரம் மிகவும் சாதகமாக அமையும். புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சனி இருக்கும் போது தனஸ்தானம் ஆகிய 2இல் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக கலைத்துறையில் இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமைய போகிறது. எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் தடை தாமதம் சிக்கல்களை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமைய கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது குரு பகவான்
மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து வலம் வருகிறார். சூரியன் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக தைரியஸ்தானத்தை விட்டு விலக போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் இருக்கும். பல்வேறு வகையான காரிய தடைகள் நீங்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இந்த வேளையில் சூரியன் தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சுகஸ்தானத்தில் நுழையும் போது சற்று உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் குரு பகவான் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வரும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது. மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய வகையில் தசாபுத்திகள் அலுவலமாக மிகவும் வலுவாக இருப்பின் வெளிநாடு சென்று வருதல் மற்றும் சுற்றுலா சென்று வருதல் போன்ற நல்ல வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல ஒப்பந்தங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். ராசியின் அதிபதியான செவ்வாயும் அவருடன் இணைந்து மோட்சக்காரகனும் வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு செவ்வாய் யோகஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு கேது மற்றும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் மிக சிறப்பான நன்மை உண்டு. மோட்சஸ்தாக்காரகர் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை புனிதப்படுத்துவதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் உறுதியாகவே தகர்த்தெறியப்படும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அவர் யோகஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருப்பது மட்டுமல்லாது யோகஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். உங்களது கடின உழைப்பு சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பல துறைகளில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் அரசியல் சதுரங்கத்திலும் மிக முக்கியமான நகர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. எதை செய்தாலும் அதை கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செய்வதால் மிக பெரிய அளவிலான சிரமங்கள் உறுதியாகவே விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. வித்யா காரகரான புதன் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்திலும் பிறகு 5ஆம் இடத்திலும் வலம் பெற போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முழு சுபகிரகமாக இல்லை என்றாலும் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதனின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.